எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எஸ்ஐபி எப்படி ஒர்க் பண்ணுது? எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் என்ன? டம்பல்ல அதிகபட்சமான ஆட்களுக்கு இன்வெஸ்டிங்கோ பண்ணணும். ஆனா நமக்கு மார்க்கெட்டோட இனஃப் நாலேஜ் இல்ல. நம்ம கிட்ட டைமும் குறைவா இருக்கு. நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருது. அண்ட் இதனால தவறான டிசிஷன்ஸ் எடுத்துறோம். அப்போ எஸ்ஐபி உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷன். எஸ்ஐபியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க மார்க்கெட்டை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அண்ட் இதுக்கான டைம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த வீடியோ பேருக்கு உங்ககிட்ட எஸ்ஐபி பத்தி கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். சோ வாங்க எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட எல்லா கேள்விக்கான பதிலும் ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இதோட ஹெல்ப்னால நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பேசிக்கலி என்ன ஆகும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட உதவி நாடுவோம். நம்மளோட காசை நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுப்போம். இவர் அவரோட டைம் அண்ட் நாலேஜ் செலவு பண்ணி நம்மளோட காசை நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இதுக்கு பதிலா அவர் உங்க ப்ராஃபிட்டோட ஒரு சின்ன பங்கு அவர்கிட்ட வச்சுப்பாரு. அண்ட் மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்ட உங்ககிட்ட கொடுத்துருவாரு. அப்படி அந்த எக்ஸ்பர்ட் லாஸ் பண்றாருன்னா அப்ப அவர் உங்களுக்கு எதுவும் தர வேண்டியது இருக்காது. ஆனாலும் நீங்க அவரோட ஃபீஸ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஸ்ஐபியை செட் பண்ணுங்க. இதுக்கு அர்த்தம் நீங்க ஒவ்வொரு மாசமும் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பிக்ஸட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப நினைச்சுக்கலாம் நீங்க ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சோ அப்ப நீங்க உங்களுடைய ஃபண்ட்ல ஆட்டோ டெபிட் செட் பண்ணுங்க. இதனால ஒவ்வொரு மாசமும் உங்களோட எஸ்ஐபி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் டெபிட் ஆயிட்டே இருக்கும். இதனால நீங்க எஸ்ஐபிக்காக திரும்ப பார்க்கணும்னு அவசியம் இருக்காது. நீங்க நிம்மதியா உங்களோட ஜாப செய்யலாம். எந்த ஃபண்ட் பெஸ்ட் ஆனது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டு விதமா இருக்கு. ஆக்டிவ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு எக்ஸ்பர்ட் வந்து தொடர்ந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்க்கு பிரகாரம் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ரெண்டாவது நீங்க இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல காசை போட்டுட்டு மறந்துடலாம். அண்ட் 10 இருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வெளியெடுக்கலாம். இந்த ஃபண்ட்ல நீங்க நாட்டோட டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க இது அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க என்னன்னா எந்த ஒரு நாட்டோட டாப் 50 கம்பெனிஸ் எந்த ஒரு கண்டிஷன்லயோ பெஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணியே தீரும். இந்தியாவோட இண்டெக்ஸ் ஃபண்ட நிஃப்டி 50 னு சொல்லுவாங்க. இங்க நீங்க யோசிக்கலாம் ஆக்டிவ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெஸ்ட்னு. ஏன்னா அங்க ஒரு எக்ஸ்பர்ட் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காரு. சோ இதனால நமக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமா கிடைக்கலாம். பட் இந்த மாதிரி கிடையாது. பட் எஸ் ஷார்ட் டர்ம்ல அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஆனா லாங் டர்ம்க்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் தி பெஸ்ட். வாரன் பஃபெட் அவரே சொல்றாரு. அப்படி அவர் திரும்ப அவருடைய இன்வெஸ்டிங் ஜர்னியை ஆரம்பிக்கணும்னா அப்ப அவர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாராம். ஒரு ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க கடந்த 20 வருஷத்துல 85% ஆக்டிவ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸால இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ண முடியாம போனதா. எஸ்ஐபியோட உதவியுடன் உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம்? உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? இது 3 ஃபேக்டர்ஸ் மீது டிபெண்ட் ஆயிருக்கு. நம்பர் 1, நீங்க எவ்வளவு காசு மார்க்கெட்ல முதலீடு பண்றீங்க. எவ்வளவு அதிகமான காசோ அவ்வளவு அதிகமான ரிட்டர்ன். நம்பர் 2, நீங்க எவ்வளவு காலத்துக்கு மார்க்கெட்ல காசு போடுறீங்க. அப்படி நீங்க ஒரு வாட்டி காசை போட்டுட்டு 1-2 மாசத்துல எடுத்துறீங்கன்னா அப்ப உங்களுக்கு லாஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து கிட்டத்தட்ட 95% இருக்கு. அப்படி நீங்க 5 to 10 இயர்ஸ் இல்ல அதை விட லாங் டைம்க்கு வெயிட் பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு நிச்சயமா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சே தீரும். நம்பர் 3, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு? இத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இங்க லாஸ் ஆகுதுன்னா அப்ப ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 5 to 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு டெஃபினெட்லி ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதாவது உங்களுடைய ரிஸ்க் வந்து நியர் டு 0 ஆயிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் உங்களோட பேஷன்ஸ் மீது டிபெண்ட் ஆயிருக்கு. உங்களோட ஃபண்டை வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி எக்ஸிட் லோட் பீரியட செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபண்ட்ல அப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபண்டை வித்ட்ரா பண்றோம்னா அப்ப நம்ம எக்ஸிட் லோட் பிளஸ் 20% டாக்ஸ் நம்மளோட ப்ராஃபிட் மீது தர வேண்டியது இருக்கும். அதுவே நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எக்ஸிட் பண்றோம்னா அப்ப நமக்கு எந்த ஒரு எக்ஸிட் லோட தர வேண்டியது இருக்காது. வெறும் நம்மளோட ப்ராஃபிட் மீது 12.5% தர வேண்டியது இருக்கும். அதுவும் நம்மளோட ப்ராஃபிட் 1.25 lakhs விட அதிகமானதான். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ரெண்டு விதமா இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சம் அண்ட் எஸ்ஐபி. லம்சம்ல நீங்க எஃப்டி மாதிரி ஒரு வாட்டி உங்களோட காசை போட்டு விட்டுருவீங்க. ஆனா எஸ்ஐபில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வர கேள்வி என்னன்னா லம்சம் பண்ணலாமா இல்ல எஸ்ஐபியா? இப்ப நினைச்சுக்கோங்க உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குது. அப்பவும் நீங்க 5000 ரூபாய் தான் ஒவ்வொரு மாசமும் எஸ்ஐபி பண்ணணுமா? எந்த ஒரு டிசிஷனையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி எதனா ஒரு காரணத்தால மார்க்கெட் அண்டர் வேல்யூடா இருக்குதுன்னா உதாரணத்துக்கு இயர் 2020ல லாக்டவுன் சமயத்துல ஏற்பட்ட மாதிரி மார்க்கெட் திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சு அண்ட் ரொம்ப அதிகமா அண்டர் வேல்யூடா ஆனது. சோ அந்த சமயத்துல லம்சம் பண்றது பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைம் எப்ப வரும் இதை யாராலும்
யாராலையும் சொல்ல முடியாது. அண்ட் அப்படி நீங்க மார்க்கெட் ஓவர் வேலிடா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு லாஸ் ஏற்படலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நீங்க ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாய் எஸ்ஐபி பண்றீங்க. ஒரு மாசம் மார்க்கெட் மேல போகுது, நீங்க 5000 ரூபாய் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ரெண்டாவது மாசம் மார்க்கெட் கீழே வந்துருச்சு, அப்போ நீங்க 5000 ரூபாய் தான் போடுறீங்க. அண்ட் உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணி நீங்க கம்பெனிஸ அதோட ஆவரேஜ் பிரைஸ்ல வாங்குறீங்க. அது அண்டர் வேல்யூடாவும் இல்ல, ஓவர் வேல்யூடாவும் இல்ல. இந்த மாதிரி எஸ்ஐபினால உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடும். அப்படி உங்களுக்கு திரும்பவும் கோவிட் மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட்டோ இல்ல நிஃப்டி 50ல இருக்கிற எதிரா ஒரு கம்பெனி ரொம்ப வேகமா கீழே விழுந்தத பாத்தீங்கன்னா அப்ப நீங்க அதுல லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல அப்ப நீங்க எஸ்ஐபிலே இன்வெஸ்ட் பண்ணுங்க. தற்சமயத்துக்கு உங்களோட லம்சம் அமௌண்ட்டை 7 to 9% லோ ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய எதனா ஒரு ஸ்டேபிளான இன்ஸ்ட்ருமெண்ட்ல முதலீடு பண்ணுங்க. சோ தட் வாய்ப்பு கிடைக்கிறப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐபியோட டாப் 3 மித்ஸ். மித் நம்பர் 1, புல் மார்க்கெட்ல நீங்க எஸ்ஐபி பண்ணக்கூடாது. ஆனா இது வெறும் ஒரு மித் தான். அப்படி உண்மையில உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தேவைனா மார்க்கெட் கண்டிஷன் எப்படி தான் இருந்தாலும் சரி நம்ம எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ருபீஸ் காஸ்ட் ஆவரேஜோட உதவியுடன் லாங் டேர்ம்ல பெட்டர் ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியும். மித் நம்பர் 2, எஸ்ஐபியை மாடிஃபை பண்ண முடியாது. ஆனா உண்மையில எஸ்ஐபில நமக்கு ஏகப்பட்ட ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். எஸ்ஐபி அமௌண்ட் இல்ல டேட் சேஞ்ச் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு எஸ்ஐபியை சில நேரத்துக்கு பாஸ் இல்ல ஸ்கிப் கூட பண்ணலாம். நீங்க எப்பனாலும் உங்களோட எஸ்ஐபியை மாடிஃபை பண்ணலாம். டைம் கூட இன்கம் ரைஸ் ஆகுறப்போ நம்மளுடைய எஸ்ஐபியும் அதிகரிக்கணும். சோ நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபியை எஸ்ஐபி டாப் அப் த்ரூ ஈஸிலி மாடிஃபை பண்ண முடியும். நீங்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபியை பிக்ஸட் அமௌண்ட் இல்ல பெர்சன்டேஜ் ஆக அதிகரிக்கலாம். சில ஃபண்ட் ஹவுசஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல எஸ்ஐபியை அதிகரிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுக்குது. இது 6 months இல்ல 12 months ஆக இருக்கலாம். மித் நம்பர் 3, எஸ்ஐபி த்ரூ நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதனால இது ரிஸ்கியா இருக்கும். இதுவும் தவறு. எஸ்ஐபி த்ரூ நீங்க ஈக்விட்டியோட டிஃபரண்ட் செக்டர்ஸ் இல்ல மார்க்கெட் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்ல. பதிலா நீங்க டெட், கோல்ட், ஈவன் ரியல் எஸ்டேட் மாதிரியான அசெட்ஸ்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஆக்டிவ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு போனீங்கன்னா அப்ப உங்களுக்கு 3 விதமான ஃபண்ட்ஸ் வந்து தெரிய வரும். growth, டிவிடெண்ட் பே அவுட், டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இப்ப கேள்வி என்னன்னா எதுல இன்வெஸ்ட் பண்றது? இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இது 3 பத்தியும் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, growth. இதுல உங்க மூலமா இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை, அதாவது ப்ராஃபிட்ட திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுல உங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டோ டிவிடெண்டோ கொடுக்கப்படாது. பதிலா அதையும் வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க இதுக்குள்ளவே. இதுல இன்வெஸ்ட் பண்ண யூனிட்ஸோட வேல்யூ டைமுக்கு கூட கம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்பர் 2, டிவிடெண்ட் பே அவுட். இந்த ஃபண்ட்ல கம்பெனிஸ் கிட்ட இருந்து அதோட லாபத்துல இருந்து சில பங்கை டிவிடெண்ட்ஸ்ன்ற முறையில இன்வெஸ்டர்ஸ்க்கு டைரக்டா அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு கேஷ் ஆகவே அனுப்பிடுவாங்க. இதனால ரெகுலர்லி உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான இன்கம் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். நம்பர் 3, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபண்ட்ல டிவிடெண்ட்ஸ் கொடுக்கப்படுது தான், பட் கேஷா கொடுக்காம அத டிவிடெண்ட் வச்சு மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்ட்ரா யூனிட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு இது growth மாதிரி தான், ஆனா அதை விட கொஞ்சம் வித்தியாசம். growthல எந்த டிவிடெண்டோ கொடுக்கப்படாது, அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். இதனால அது யூனிட்ஸோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கிறத பார்க்கலாம். இது கம்பெனிக்கு பிரகாரம் ஒவ்வொரு 6 மாசமோ இல்ல 1 வருஷத்துக்கோ கிடைக்கும். இதை வச்சு அந்த கம்பெனிஸோட எக்ஸ்ட்ரா யூனிட்ஸை பை பண்ணிடுவாங்க. வாங்க இத ஒரு எக்ஸாம்பிளுடன் பார்ப்போம். இப்ப நினைச்சுக்கலாம், நீங்க டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல 50000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அண்ட் சேம் growth ஆப்ஷன்லயும் 50000 rupees. அந்த சமயத்துல பர் யூனிட்ஸோட வேல்யூ ரெண்டு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 10 rupees இருக்கு. சோ இதனால உங்களுக்கு 5000 and 5000 யூனிட்ஸ் கொடுக்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பர் யூனிட்டோட வேல்யூ ஆயிருது 15 rupees. ஆனா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு 2 rupees பர் யூனிட்டுக்கு பிரகாரம் டிவிடெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 10000 rupees. ஆனா growth ஆப்ஷன்ல இந்த மாதிரி எதுவும் கிடைக்கிறது நீங்க பார்க்க முடியாது. டிவிடெண்ட் கொடுத்த பிறகு அந்த 2 rupees அதோட டிவிடெண்ட் வேல்யூல இருந்து கம்மி பண்ணப்படுது. அதுவே growth ஆப்ஷனோட யூனிட் வேல்யூ ஆயிருக்கு 15 rupees. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல உங்களுடைய 10000 rupees டிவிடெண்டோட 769.23 யூனிட்ஸ் 13 யூனிட்ஸ் பர் யூனிட்டுக்கு பிரகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால உங்களோட டோட்டல் யூனிட்ஸ் ஆயிருக்கு 5769.23. அதுவே growth ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அதே 5000 இருக்கு. இதனால உங்களுடைய டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட டோட்டல் வேல்யூ ஆகுது 74,999.99. வெல் அதுவே growth ஆப்ஷன் 75,000. அதாவது டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை விட 0.01 rupees எக்ஸ்ட்ரா. ஒன்னும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது போதும். ETF அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது என்னன்னு, எப்படி நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் கூடவே இதோட டைப்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் பத்தியும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது கூடவே நம்ம இதையும் தெரிஞ்சுக்க போறோம், இது மியூச்சுவல் ஃபண்டை விட எப்படி வித்தியாசம்னு. ETF
ETF-னா என்ன? ETF இது ஒரு இன்வெஸ்டிங் பண்றதுக்கான மெத்தட். ETF ஓட ட்ரேடிங் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில ஏற்படும். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்ப நமக்கு மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படும். இதோட பிரைஸ் வந்து நாள்ல ஒரு வாட்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு தான் சேஞ்ச் ஆகும். ஆனா ETF ஓட ட்ரேடிங் வந்து ஸ்டாக்ஸ் மாதிரி ஏற்படும். இதன் காரணத்தால இதோட பிரைஸும் ஒவ்வொரு செகண்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நம்ம இது ஸ்டாக்ஸ் மாதிரியே சுலபமா பை அண்ட் செல் பண்ணலாம். ETF-ல ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். ETF ஓட several types இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ETF, பாண்ட் ETF, கமோடிட்டி ETF, கோல்ட் ETF இல்ல ரியல் எஸ்டேட் ETF. ஒரு ETF எந்த டைப்பா இருக்குதோ அதோட ஃபண்ட் வந்து அதே மாதிரியான விஷயத்துல தான் இன்வெஸ்டா இருக்கும். லைக் ஸ்டாக் ETF-ல ETF ஓட ஃபண்ட் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் ஆயிருக்கும். அண்ட் கோல்ட் ETF-ல ETF ஓட ஃபண்ட் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் ஆயிருக்கும். ETF-ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி எந்த ஒரு மேனேஜ்மென்ட் ஃபீயும் தர வேண்டியது இருக்காது. இதுல நம்ம ஸ்டாக்ஸ் மாதிரி brokerage and tax தர வேண்டியது இருக்கும். அப்படி நீங்க டைரக்டாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ இன்டைரக்ட்லி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETF பெஸ்ட் ஆனது. இதுல அதிகமா ரிசர்ச் பண்ணவோ இல்ல மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. வெறும் நீங்க உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க அண்ட் வெறும் 500 ரூபாயில இருந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETF-ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். NFO-னா என்ன அண்ட் NFO-ல இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன லாபம் இருக்கு? அப்படி இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளுடைய காசு நைட்டோட நைட்டா டபுள் ஆயிடுமா? NFO உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர். இது வந்து ஒரு புது ஸ்கீம் உடைய ஆஃபர். ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி வந்து ஒரு புது ஃபண்ட் லான்ச் பண்றப்போ அப்ப அதுக்கு ஃபண்ட்ஸ்க்கான ரெக்வயர்மென்ட் ஏற்படும். இது அவங்க ஷேர்ஸ், பாண்ட்ஸ் இல்ல வேற எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்பதான் அவங்க மார்க்கெட்ல NFO-வை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. NFO ஒரு அளவுக்கு IPOs மாதிரி தான். எப்படி கம்பெனிஸ் IPO மூலமா மார்க்கெட்ல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுதோ வெல் அதே போல தான் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ் NFO மூலமாக காசை ரைஸ் பண்றாங்க. கைஸ், எந்த ஒரு விதமான இன்வெஸ்ட்மென்ட் இருந்தாலும் சரி நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது தான். அப்படி நம்மளுடைய நாலேஜ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா அப்ப நம்மளால ரைட் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாம போயிடும். சோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் NFO-ல நமக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும்னு. சோ எப்ப வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிய வருதோ மார்க்கெட்ல வந்து ஒரு புது NFO வருதுன்னு அப்ப உங்கள மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. நமக்கு ரொம்ப சீக்கிரமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு லைக் IPOs. ஏன்னா மோஸ்ட்லி NFO-ட NAV ₹10 per யூனிட்டா இருக்கும். இது வந்து இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். இதனால நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இவ்வளவு கம்மி யூனிட்ல யூனிட்ஸ் கிடைக்குது. சோ ரொம்ப கம்மி சமயத்திலேயே நம்மளுடைய காசு டபுள் ஆயிடும். ஆனா உண்மையில என்னன்னா NAV-க்கும் ப்ராஃபிட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க எந்த விஷயத்தை குறித்து பார்க்கணும்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது எவ்வளவு % ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதாவது உங்களோட ப்ராஃபிட் வந்து ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் மீது டிபெண்ட் ஆகும். அதோடைய NAV மீது இல்ல. NAV அது 10 ரூபா இருந்தாலும் சரி 100 ரூபாவோ இல்ல 1000. இதனால எந்த ஒரு மாற்றமும் வர போறதில்ல. NFO இது எந்த ஒரு விதமான நைட்டோட நைட்டா காசை டபுள் பண்ற ஸ்கீம் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களோட ப்ராஃபிட் NAV மீது இல்ல பெர்ஃபார்மன்ஸ் மீது தான் டிபெண்ட் ஆயிருக்கு. சோ நீங்க இந்த மாதிரி ஃபண்ட் NFO-வை பார்க்கணும். எதோட ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்குதோ எதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிரில்லியண்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்ப வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நீங்க இந்த வீடியோக்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.